இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்ம இந்த வாழையடி வாழை யூடியூப் சேனலில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வாய்ப்பை திருவுருள் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய பதிவில் ஒரு பொது அறிவுச் செய்தி. கொரோனா தொற்று ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வரும் காலம் இது. அது குறித்த முரண்பட்ட தகவல்கள் தினம் தினம் வந்த வண்ணம் உள்ளது. அறிவியல் உலகில் இது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு சாரார் உலகம் பயங்கொள்ளும் அளவிற்கு இது கொடிய நோய் அல்ல என்கிறார்கள். மற்றொரு சாரார் இதனை அதிபயங்கரமான நோய் என அச்சுறுத்தி வருகிறார்கள். இவ்விரு குழுக்களுக்குள் இடையில் சிக்கிக்கொண்டு மக்கள் என்ன செய்வதென்று புரியாமல் தவிக்கிறார்கள். இது போன்ற அசாதாரணமான சூழ்நிலைகள் மாறி மாறி அலை போல வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மாதிரியான கடினமான சூழலுக்கு நடுவே நம்மை நாம் எவ்வாறு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற பயிற்சி தேவைப்படுகிறது. காலம் மற்றும் அனுபவம் அதனை நமக்கு வழங்கும். கொரோனா தொற்று ஏற்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த அச்ச உணர்வு நீங்க பெற்றோ அல்லது மறைக்கப்பட்டோ வாழ பழகிவிட்டோம். இதனைத்தான் காலம் அனுபவம் என்று குறிப்பிட்டேன். இன்றைய பதிவிற்கான வினா விடை பகுதிக்கு வருவோம். சமூகத்தில் தற்போது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி, நமக்கு கொரோனா தொற்றுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டதா என தெரிந்து கொள்ள பயன்படும் பரிசோதனை முறை எது என்பதுதான் அந்த கேள்வி. சாதாரண பேச்சு வழக்கில் இம்யூனிட்டி டெஸ்ட் என்று பாமரரும் பேசுகின்றார்கள். அது குறித்த ஒரு தெளிந்த தெளிவைத்தான் இந்த பதிவில் நான் தர இருக்கின்றேன். இப்போ நான் ஒரு வழக்கமான பேச்சு நடக்க வந்துடுறேன். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய செய்தியை பார்ப்போம். எந்த ஒரு நோயினாலும் சரி, நம்ம உடம்புல தாக்கும்போது நம்ம உடலானது அதற்கு எதிராக வினைபுரிந்து போராடி நம்மளை காப்பாற்றும். இதை தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இம்யூன் பவர் என்று கூறுகிறார்கள். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி. இயல்பாகவே நம்மளுடைய உடம்புல எல்லாரோட உடம்புலையும் இம்யூன் பவர் நேச்சுரலாகவே இருக்குது. நம்மளுடைய இம்யூன் பவரை தீர்மானிக்கிறது யாருன்னு கேட்டால் நாம தான். நம்ம குழந்தையாக இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த வகையான உணவு பழக்கத்தை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்றத பொறுத்து தான் இன்றைக்கு என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தீர்மானிக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் மரபணு மூலமாகனா இந்த ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, சந்ததியாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாரம்பரியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அந்த சந்ததியில் கடத்தப்படும். இந்த ஒரு தன்மையும் நோய் எதிர்ப்பு சக்தி வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. திடீர்னு ஒரு நபருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிருமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இல்லைன்றதான் பதில். இம்யூன் பவர்ன்றது குழந்தை பருவம் முதல் சிறிதாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு ஆரோக்கியமான குழந்தை. அதனால தான் இம்யூன் பவர் நபர் மாறுபடுது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இந்த இம்யூனிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இது ஒரு எளிமையான உதாரணம் மூலம் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். உதாரணம் ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு நாட்டை எடுத்துக்குவோம். அந்த நாட்டை அண்டை நாட்டிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக எல்லையில் பாதுகாப்பு படை வீரர்களை நிறுத்தி வச்சுருப்போம். அது மாதிரி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டலம் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டால், எல்லையில் பாதுகாப்பு படை வீரர்கள் ரோந்து பணியில் இருக்கிற மாதிரி 24 மணி நேரமும் இரவு பகல் பாராது நம்ம உடம்பு முழுதும் சுற்றி கொண்டே இருக்கும். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். அதை தான் WBCன்னு சொல்லுவாங்க, இரத்த வெள்ளை அணுக்கள். இது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது திடீர்னு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அண்டை நாட்டில் இருந்து
ஏதோ ஒரு வகையில் ஊடுருவல் நடக்கும். ஊடுருவல்னால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் நம்ம நாட்டுக்குள் நுழைய ஆரம்பிப்பான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த நாடு என்ன பண்ணுன்னு கேட்டால், தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த இடத்துக்கு ஒரு அதிரடி படையை அனுப்பும். எ டீம் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து அதிபயங்கரமான ஆயுதங்களையும் அந்த இடத்துல கொண்டு போய் குவிக்கும் அந்த நாடு. இது இயல்பாக நம்ம கேள்விப்படுற ஒரு செய்தி. இப்போ இந்த உதாரணத்தை அப்படியே நம்ம உடம்புக்கு பொருத்தி பார்ப்போம். நம்ம உடம்புல இயல்பாகவே ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் நம்மளை எப்பயுமே பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஒரு அந்நிய நாட்டுக்கார நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவ முயற்சித்தானோ அதுபோல் இந்த கொரோனா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவ முயற்சிக்குது. இது ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ எப்படி நான் முதல் சொன்ன உதாரணத்தில் இந்த ஊடுருவல் நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த நாடு தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அதிரடி படை வீரர்களை அங்கே அனுப்புகிறதோ, ஆயுதங்களை குவிக்கிறதோ, அதுபோல் இந்த உடம்பு என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த WBCக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உடம்பு ஒரு புதுசாக ஒரு பொருளை தயார் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பும். அப்படி தயார் பண்ணி அனுப்புகிற அந்த பொருளுக்கு தான் நீங்கள் என்ன பேர் ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டால் ஆன்டிபாடின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லையில் எப்பயுமே அதிரடிப்படை போய் இருக்காது, ஆயுதம் இருக்காது. ஊடுருவல் நடக்கும்போது தான் அதிரடிப்படையோ ஆயுதமோ குவிக்கப்படும். அது மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்த பிறகு தான் இந்த ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் தயாராகும். இந்த ஆன்டிபாடின்னு சொன்னேன் இல்லையா, 2 வகையான ஆன்டிபாடி இருப்பதாக அறிவியல் உலகம் பெயரிட்டு கூறுகிறது. 2 பேர் வச்சுருக்காங்க அதுக்கு. ஒரு ஆன்டிபாடி பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா IgM ஆன்டிபாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆன்டிபாடி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா IgG ஆன்டிபாடின்னு சொல்கிறாங்க. 2மே வேறு வேறு வகையான ஆன்டிபாடி தான். ஆனால் 2மே எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ளே வந்த கிருமியை அழிப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஆன்டிபாடி. 2மே ஒரே நேரத்தில் உற்பத்தி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, முதல்ல எது உற்பத்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா IgMனு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி உற்பத்தி ஆகும். அதாவது நன்கு பயிற்சி பெற்ற அதிரடிப்படை வீரர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த படை வீரர்கள் குழுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி IgM ஆன்டிபாடி முதல்ல உற்பத்தி ஆகும். இதை யார் உற்பத்தி பண்ணுறான்னு கேட்டால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் உற்பத்தி பண்ணுது. உற்பத்தி பண்ணி அந்த இடத்துக்கு அதை அனுப்பிச்சிடும். அந்த கிருமி உள்ள நுழையிற இடத்துக்கு, அந்த பயங்கரவாதம் நடக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிடும். இது முதலாக நடக்கின்ற நிகழ்ச்சி. ஸோ அதிரடிப்படை வீரர்கள் அந்த இடத்துக்கு போய் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு சீரான ஒரு இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்து விடுகிறார்கள், அல்லது அந்த பயங்கரவாதத்தை முறியடித்து விடுகிறார்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு அரசு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே கொஞ்சம் அலர்ட் ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு கூட சில காலத்துக்கு இந்த அதிரடிப்படை வீரர்கள் அந்த ஆயுதங்களை வாபஸ் வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சுமாரான பயிற்சி பெற்ற படை வீரர் குழுக்களை அங்கே ரோந்து பணியில் ஈடுபடுத்தும். அதே மாதிரி நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் உள்ளே வந்த உடனே உடனடியாக உற்பத்தியாகிற ஆன்டிபாடி IgM அது தான் வேலையை கரெக்டாக செஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செஞ்சு நம்ம உடலை சமநிலைப்படுத்தின பிறகு உடம்பு வேறு ஒரு வகையான ஆன்டிபாடியை தயார் பண்ணும். அந்த இரண்டாவதாக உற்பத்தியாகிற அந்த ஆன்டிபாடிக்கு தான் என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா IgG ஆன்டிபாடி. ஸோ அதிரடிப்படை வாபஸ் பெற்ற பிறகு அந்த இடத்த போய் யார் நிரப்புறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் நிலையில் உள்ள படை வீரர்கள் போய் அந்த இடத்த நிரப்புறாங்க. அதே மாதிரி இங்கே IgM தன் வேலையை செய்து முடித்த பிறகு அந்த இடத்துல
இப்போ ஐஜிஜி சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் நடக்கும்போது முதலில் உற்பத்தியாகிற ஆன்டிபாடி ஐஜிஎம் வகையை சார்ந்தது. அது சிறிது காலத்திற்கு மட்டும் நம்ம உடம்புல இருந்து நம்மளை பாதுகாக்கும். நிலைமை கட்டுக்குள் வந்த உடனே அதை மறைஞ்சிரும். அதற்கடுத்து ஐஜிஜின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி உற்பத்தியாகி அந்த இடத்துக்கு போகும். ஸோ எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நடந்து முடிஞ்ச பிறகு, இயல்பு நிலை திரும்பிய பிறகு கூட அரசு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இந்த நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்காக கண்காணிப்பை அதிகப்படுத்தும். இந்த படை வீரர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அங்கே நிரந்தரமாக தங்க வச்சுருக்கோம். சில மாதங்கள் அங்கே இருப்பாங்க. அது மாதிரி உடம்புல உற்பத்தியான அந்த இரண்டாவதாக உற்பத்தியான ஐஜிஜி ஆன்டிபாடியும் உடம்புல நிரந்தரமாக தங்கி இருந்து மீண்டும் கொரோனா பாதிப்பு வராமல் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கும். இந்த எல்லையில் ஏற்பட்ட பதட்டம் தணிந்தாலும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஊடுருவல் நிகழ வாய்ப்பு உண்டு அப்படின்றத யார் உணர்வான்னு கேட்டால் அந்த அரசு உணர்வு இல்லையா? இந்த சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லையா? ஏன் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் இதே மாதிரி ஒரு ஊடுருவல் நடந்தால் நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுக்க அப்போ தானே உதவியாக இருக்கும். அது மாதிரி உடம்பும் இந்த கொரோனா வைரஸ் உள்ளே வந்த அந்த சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான் என்ன பேருன்னு கேட்டால் மெமரின்னு பேர். மெமரினா நினைவாற்றல். இந்த நினைவாற்றல் எதுக்கு உதவியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் ஒரு முறை கொரோனா வைரஸ் வந்தால் அந்த இடத்துல மிக விரைந்து செயலாற்றுவதற்கான ஒரு தகுதியை நம்ம உடம்பு வளர்த்துக்கிறோம். டைம் எடுக்காது, அதிகமாக டைம் எடுக்காது. இப்படிப்பட்ட விஷயத்தில் பங்கு பெறக்கூடிய அந்த செல்களை தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகார்த்த செல்கள். இது நம்ம உடம்புல அங்கங்கே தேங்கி நிற்கும். இது கொரோனாவுக்கு மட்டும் கிடையாது. எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்தாலுமே அந்த இன்ஃபெக்ஷன் அப்போ மெமரி செல்ஸ் உற்பத்தி ஆகும். அந்த ஞாபகார்த்த செல்கள் நம்ம உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எதற்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது விரைந்து செயலாற்றுவதற்காக. இப்போ வழக்கத்தில் பயன்படுத்திட்டு இருக்க இம்யூனிட்டி டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு நபருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கான பரிசோதனை முறைகள் வேறு. அந்த பரிசோதனை முறைகளை பற்றி நான் இப்போ பேசலை. நான் இங்கே பேச போகிறது என்னன்னு கேட்டால், கொரோனா தொற்று ஏற்பட்டதனால் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னன்றதை மட்டும்தான் பேச போகிறேன். இதில் வரக்கூடிய தகவல்கள் எதனோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியோடு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தி என்பது தனிப்பட்ட ஒரு பொருள் கிடையாது. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளின் சீரான செயல்பாடு தான் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி. அது நல்லா இருக்கான்னு பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் நிறைய டெஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு தான் ஒரு நபருடைய நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவில் இருக்குன்றதை தீர்மானிக்க முடியும். ஆனால் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிறது, கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட பிறகு உடலில் ஏற்படுகின்ற மாற்றம், அந்த கிருமிக்கு எதிராக மட்டும் உருவான நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வாறு செயல்படுகிறது. அப்போ இந்த நோய் தொற்று ஏற்பட்ட பிறகு இந்த கிருமிக்கு எதிராக என் உடலில் எதிர்ப்பு ஆற்றல் வந்திருக்கா அப்படி நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். திருப்பி சொல்கிறேன், இந்த எதிர்ப்பு ஆற்றல் இயல்பாகவே நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை குறித்தது அல்ல. கொரோனா கிருமிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவை கண்டறியும் பரிசோதனை. இந்த பரிசோதனை முடிவுகள் எப்படி வரலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்றா பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2 விதமான ஆன்டிபாடி உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டேன். ஒன்று ஐஜிஎம், அது நோய் தொற்று ஏற்பட்ட காலத்தில் உடனடியாக உடலில் உற்பத்தியாகின்ற ஆன்டிபாடி. சில காலம் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கும். அதன் பிறகு உற்பத்தியாகிற ஆன்டிபாடி ஐஜிஜி என்று சொன்னேன். அது நிரந்தரமாக உடலில் தங்கி இருந்து நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அல்லது பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பரிசோதனை முடிவுகள் எப்படிலாம் வரலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு நபருக்கு கொரோனா வைரஸுக்கு எதிரான ஐஜிஎம் இருக்கா
அல்லது ஐஜிஜி இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இதில் பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ்னா இருக்கிறதுன்னு அர்த்தம், நெகட்டிவ்னா இல்லைன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு முதல் ரிசல்ட் பார்ப்போம். ஒரு நபருக்கு பரிசோதனை பண்ணுறேன். கொரோனாவுக்காக பண்ணக்கூடிய பரிசோதனை. அது என்ன பரிசோதனைன்னு கேட்டால், அந்த நபருடைய உடம்பில் ஐஜிஎம் ஐஜிஜி ரெண்டுமே இருக்கான்னு நான் பார்க்குறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் எல்லையில் அதிரடி படையும் இருக்கா, சாதாரண படைகளும் இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி. அதிரடிப்படை மட்டும் இருக்குது, சாதாரண படை எதுவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இப்போ தான் நடந்திருக்கு, அதனால் அதிரடிப்படை குவிக்கப்பட்டிருக்கிறது, சாதாரண படை வீரர்கள் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த போரினுடைய அல்லது ஊடுருவலினுடைய ஆரம்ப நிலை இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது மாதிரி இங்கே கொரோனா தொற்று ஏற்பட்ட உடனே நம் உடலில் ஐஜிஎம்ன்ற ஆன்டிபாடி மட்டும் உற்பத்தியாகி ஐஜிஜி அப்படின்ற ஆன்டிபாடி உற்பத்தி ஆகாமல் இருந்தால், வேறு மாதிரி சொன்னால் ரிசல்ட் எப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஐஜிஎம் பாசிட்டிவ், ஐஜிஜி நெகட்டிவ், இப்படி ஒரு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் ஐஜிஎம் உற்பத்தி ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே ஐஜிஜி நெகட்டிவாக இருக்குது, இன்னும் உற்பத்தி ஆகலைன்னு அர்த்தம். இது ஒரு வகையான முடிவு. வேறொரு வகையான முடிவு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபருக்கு பரிசோதனை பண்ணும்போது ஐஜிஎம்மும் பாசிட்டிவ் வரும், ஐஜிஜியும் பாசிட்டிவ் வரும். இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எல்லையில் ஊடுருவலை தடுக்கிறதுக்காக அதிரடிப்படை குவிக்கப்பட்டு போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஓரிரு மாதங்கள் போய் உச்சகட்டமாக போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அதிரடிப்படை மட்டும் இருக்காது, கூடுதலாக அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக யாரும் சேர்ந்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண படை வீரர்களும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த சூழ்நிலையை நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். அதே மாதிரி கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு சில காலம் கழித்து ஐஜிஎம் ஆன்டிபாடி இருக்கின்ற போதே, அல்லது அது முடியும் தருவாயில், இல்லை நடுப்பகுதின்னு வச்சுக்கோங்க, உச்சகட்ட நிலை, நோயின் உச்சகட்ட நிலை. எப்படி போரின் உச்சகட்ட நிலைன்னு சொல்லணும், அது மாதிரி நோயின் உச்சகட்ட நிலை. இந்த நிலையில் ஐஜிஎம் ஆன்டிபாடியும் இருக்கும் உடம்பில், ஐஜிஜின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடியும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ரிசல்ட் எப்படி வரும்னு கேட்டால், ரெண்டு ஆன்டிபாடியுமே பாசிட்டிவ்னு காமிக்கும். இப்போ மூன்றாவது ஒரு வகையான முடிவு பார்ப்போம். ஒரு நபருக்கு பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். அதில் ஐஜிஎம் நெகட்டிவ் ஆயிடுச்சு, ஐஜிஜி மட்டும் பாசிட்டிவ் இருக்கு. நான் முதல் சொன்ன எக்ஸாம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லையில் ஊடுருவல் நடந்து அதிரடிப்படை குவிக்கப்பட்டு போர் உச்சகட்ட நிலையை அடைந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த நேரத்தில் அதிரடிப்படை அங்கே தேவையா? தேவையில்லை இல்லையா? அரசு வாபஸ் வாங்கிடும் இல்லையா? அது மாதிரி உடல் என்ன பண்ணணும்னு கேட்டால், கொரோனா தொற்று ஏற்பட்டு உச்சகட்ட நிலையை அடைந்து இயல்பு நிலைக்கு உடம்பு திரும்பும்போது இந்த ஐஜிஎம் சொல்லக்கூடிய ஆன்டிபாடி உடலை விட்டு மறைஞ்சிரும். எப்படி சாதாரண படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவாங்களோ அது மாதிரி நம்ம உடம்புல ஐஜிஜின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி மட்டும் உடம்புல சர்க்குலேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபெக்ஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக நடக்கலை, எப்பயோ நடந்த இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம உடம்பு ஐஜிஜியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிசல்ட் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஐஜிஎம் நெகட்டிவாகவும் ஐஜிஜி பாசிட்டிவாகவும் வரும். இது ஒரு வகையான பரிசோதனை முடிவு. இப்போ இறுதியாக இன்னொரு வகையான பரிசோதனை முடிவை பார்ப்போம். ஒரு நபருக்கு பரிசோதனை பண்ணுறோம். அந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஐஜிஎம்மும் நெகட்டிவ்,
ஐஜிஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டிபாடி நெகட்டிவ். தட் மீன்ஸ் 2 ஆன்டிபாடியுமே இல்லைன்னு அர்த்தம். எல்லையில் ஊடுருவல் நடக்கலை, பயங்கரவாதம் எதுவும் இல்லை, அத்துமீறல் எதுவும் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அங்கே அதிரடிப்படைக்கோ இல்லை மற்ற படைகளுக்கோ அங்கே வேலை எதுவும் இல்லை. இயல்பாக எப்பயும் பணியில் இருக்கக்கூடிய சாதாரணமான படை வீரர்கள், டபிள்யூபிசின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா ஊடுருவல் நடக்கவே இல்லை. அதே மாதிரி இங்கே உடம்புக்குள்ளே கொரோனா வைரஸ் வரவே இல்லை. அப்போ கொரோனா வைரஸுக்கு எதிரான ஐஜிஎம்மும் தேவையில்லை, ஐஜிஜியும் தேவையில்லை, உற்பத்தி ஆகாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது ஐஜிஎம்மும் நெகட்டிவாக இருக்கும், ஐஜிஜியும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த 4 விதமான பரிசோதனை முடிவுகள் வரும். இந்த முடிவுகளை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஆன்டிபாடியோடைய செயல்பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன். ஒழிய இந்த உதாரணம் இல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா ரொம்ப நல்லது. புரியாதவங்களுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன். இப்போ நான் இங்கே சொன்ன ஐஜிஜி, ஐஜிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வகையான ஆன்டிபாடிகளுமே கொரோனா கிருமிக்கு எதிராக உடலால் உற்பத்தி செய்யப்பட்ட ஆன்டிபாடி. இதை போய் எதோட போய் பொருத்தி குழப்பிக்கக்கூடாதுன்னு கேட்டால், நம்ம உடம்புல இயல்பாகவே உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியோட போட்டு குழப்பிக்கக்கூடாது. இயல்பாகவே உள்ள நோய் எதிர்ப்பு சக்தின்றது வேறு. அதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குழந்தை முதல் இன்று வரை நாம் என்ன வகையான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தோம் அப்படின்றத பொறுத்து நபருக்கு நபர் அது மாறுபடும் சொல்லிட்டேன். அதை அசஸ் பண்ணணுன்னா அதுக்கு பண்ண வேண்டிய இன்வெஸ்டிகேஷன்லாம் வேறு. அது இந்த டெஸ்ட்டு கிடையாது. அப்போ இப்போ பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் மூலமாக என்ன தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதா, எப்பொழுது ஏற்பட்டது, இந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்கும். இதில் வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நான் முடிவு பண்ண முடியும். ஐஜிஎம், ஐஜிஜி ஆன்டிபாடி என் உடம்புல இல்லை அப்படின்னா இதுவரைக்கும் எனக்கு கொரோனா கிருமி தொற்று ஏற்படவில்லைன்னு அர்த்தம். என் உடம்புல ஐஜிஜி ஆன்டிபாடி மட்டும் இருக்குது அப்படின்னா எனக்கு கொரோனா தொற்று எப்பயோ ஏற்பட்டு விட்டது, அதனால் பாதிப்பு அதிகம் எனக்கு வெளியே தெரியாமல் இப்போ என் உடம்புல ஐஜிஜி என்ற ஆன்டிபாடி மட்டும் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டதா ஏற்படலையா, எந்த நிலையில் அந்த நோயாளி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஐஜிஎம், ஐஜிஜி டெஸ்ட்டே ஒழிய இது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பரிசோதனை இல்லைன்றது தெளிவுபடுத்தினா போதும். ஸோ இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.